ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வசந்தபிரியா, தஞ்சை வெற்றிவேலன் சேனல்லேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 74 வயசு முதியவருடைய ஒரு வரலாறு பார்க்க போகிறோம். இந்த 74 வயசு முதியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிக்ஷா ஓட்டுறத தொழிலாக வச்சுருக்கவர். இந்த 74 வயசு ஆயிடுச்சு, நம்ம இந்த தொழிலை விட்டு முடிச்சுக்கலாம், உழைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு. அப்படி வீட்டுக்கு திரும்பி அவர் வரும்போது இந்த தோட்டத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்க சின்ன குழந்தைங்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு மனசுக்கு வருத்தம் தருது. அந்த பசங்க கிட்டக்கு போய் கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் ஏன்ப்பா படிக்கலை, இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்விச்சாலைக்கு பணம் கொடுக்குற லெவலுக்கு எங்களுக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே அது வந்து அவருக்கு வருத்தத்தை கொடுக்குது. அவர் அந்த நிமிஷம் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி இந்த பசங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் உபயோகரமாக செலவழிப்போம்னு சொல்லிட்டு அந்த 74 வயசுலேருந்து தன்னோட 15 வருஷ காலம் தொடர்ந்து அந்த பசங்களுக்காக உழைக்கிறாரு. இது சாதாரண உழைப்புன்னு சொல்ல முடியாது, மிக அசாதாரணமாக ஒரு காலநிலை மாற்றம்லாம் எந்த விதமான தடுப்புமே இல்லாமல் குளிரானாலும் மழையானாலும் வெயிலானாலும் ரொம்பவே கடுமையாக உழைக்கிறாரு. கடுமையாக உழைச்சி இந்த பசங்களை ஆரம்பகால கல்வியிலேருந்து ஒரு பல்கலைக்கழகம் படிக்க வைக்கிற வரைக்கும் அவர் படிக்க வைக்கிறாரு. இப்படி வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷ காலம் தொடர்ந்து அந்த பசங்களை படிக்க வச்சுக்கிட்டே வர்றாரு. நிறைய பசங்களை யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து அவர் தனக்குன்னு எதுவுமே பெருசாக செஞ்சுக்கலை. ஒரு தான் உடுத்திக்கிற உடையாக இருந்தால் யாராவது வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறாங்க பாருங்கள், அதுலேருந்து எடுத்து அதை வந்து ஒருவேளை அது கிழிஞ்சிருந்தால் அதை வந்து தச்சு அதை பயன்படுத்திக்கிட்டாரு. யாராவது ஷூஸு சாக்ஸு இதெல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்து அதை போட்டுக்கிட்டாரு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த ஷூவோ சாக்ஸோ ஒன்றுத்தோடு ஒன்று பொருந்தாமையே பொருத்தம் இல்லாததா வேறதா இருந்தால் கூட அதெல்லாம் கூட அது பொருட்படுத்த மாட்டார். ஏறக்குறைய அவரை பார்த்தா ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு பிச்சைக்காரர் போல் ஒரு தோற்றம் வந்து அவர் வந்து அப்படி தான் இருந்தார் அவர். ஏன்னா தன்னை பற்றி அவர் எதுவுமே நினைக்கல, இந்த குழந்தைங்களோட படிப்பு மட்டுமே அவர் பிரதானமாக நினச்சி அவர் இப்படி உழைச்சிட்டு வர்றாரு. இந்த 74 வயசுலேருந்து 15 வருஷ காலம் அவர் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கார். உழைச்சி தன்னுடைய வாழ்நாளில் அந்த 15 வருஷ கால வாழ்நாளில் கிட்டத்தட்ட 36 லட்சத்துக்கு மேலே அவர் பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாரித்த பணம் அத்தனையும் அவர் அந்த குழந்தைங்களுக்காக நல்லா செலவு பண்ணுறாரு, படிக்க வைக்கிறாரு. இந்த அளவுக்கு செலவு பண்ணி அவர் எத்தனை குழந்தைங்கள படிக்க வச்சுருக்காருன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏறக்குறைய 300 குழந்தைங்க, இந்த 300 பேரும் கல்வியை முழுசாக முடித்து வராங்க. அப்படி இருக்கும்போது 2001 வருஷம் அவருக்கு உடம்பு முடியாமல் போகுது. அப்போ வந்து இதுக்கு மேலே என்னால் இந்த வேலை செஞ்சு என்னால் பணம் கொடுக்க முடியும், பசங்களை படிக்க வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் எந்த ஸ்கூலில் வந்து பசங்களை சேர்த்து விடுவாரோ அங்கேருந்து வெளியில் வராரு. அப்போது வந்து அங்கே இருந்த ஸ்கூல்ஸில் இருந்த டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே கிட்டத்தட்ட அழுகுறாங்க. அவ்வளோ நிலமையில் கடைசியாக 2005 வருஷம் செப்டம்பர் மாதம் 23ஆவது தேதி அவர் இறந்து போகிறாரு. இந்த ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனோட அந்த பசியை தீர்த்துனாவது படிக்க வைக்கணும்னு நினச்ச காமராஜர் ஐயா தான் எனக்கு நினப்புக்கு வராங்க. இவங்களும் எனக்கு வந்து ஒரு சீனாவில் பிறந்த ஒரு காமராஜர் மாதிரி தான் எனக்கு தெரிகிறாங்க. இவங்க பேர் வந்து பாய் ஃபேங்க்லி. இவங்க பேரை உச்சரிக்கும் போதே எனக்கு ரொம்ப மெய்சிலிர்ப்பாக நான் உணர்கிறேன். ஏன்னா கல்வின்றது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒன்று. எல்லா மனுஷங்களுமே இங்கே சமம், எல்லாருக்குமே எல்லா உரிமையும் உண்டு, எல்லாருக்குமே எல்லா சுகமும் கிடைக்கணுன்றது தான் எல்லா மேதமைத்தன்மை நிறைந்த பெரியவங்களும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எல்லாருமே கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமானவங்க என்னை பொறுத்த வரைக்கும். பாய் ஃபேங்க்லின்ற இந்த முதியவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.